ஹாய் ஹலோ ஆல். இன்றைக்கி மகாசிவராத்திரி. சிவன் இன்றைக்கி உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது எப்படின்னா 4 பைல்ஸ் வச்சுக்கலாம். பைல் 1, பைல் 2, பைல் 3, பைல் 4ன்னு அதில் ஒரு நம்பர்ஸோ இல்லை வந்து இந்த கலர்ஸ் பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பிளாக் கலர் பைல் வந்து நம்பர் 1, ஒயிட் கலர் நம்பர் 2, இது ஒயிட் பிங்க் கலர் வந்து நம்பர் 3, இந்த க்ரீன் கலர் நம்பர் 4. நீங்கள் இந்த கலர் வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சிவன் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பிளாக் கலர். இது நம்பர் 2 ஒயிட் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கானது மெசேஜ். இது நம்பர் 3 பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு. இது நம்பர் 4 க்ரீன் கலர் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு. ஹோப் நீங்கள் ஒரு பைல்ஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று நம்பர் 1 சூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை இந்த பிளாக் கலர். உங்களுக்கான மெசேஜ் சிவராத்திரி அன்னைக்கு. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சிட்ருந்தா அதை நினச்சி வருத்தப்படாமல், இதை நம்ம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரெக்ரெட் பண்ணாமல் உங்களை மன்னிச்சுட்டு அந்த மிஸ்டேக்ஸில் நீங்கள் அதை பண்ணதுலேருந்து என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து புதுசாக தொடங்குங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு விநாயகரோடது உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுல பாருங்கள், ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது திருப்பி நடக்காமல் பார்த்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகுங்க. கடவுள் உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ண தப்பை வந்து மன்னிச்சிட்டாரு. அடுத்து உங்களுக்கான கரெக்ட் பார்த்து உங்களுக்கு காமிப்பார் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அப்புறம் நம்பர் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜ். ஓகே, அதே தான். நம்பர் 2 நினச்சவங்க எதையோ போட்டு ரொம்ப குழப்பிகிட்டே இருக்கீங்க. பயங்கர இதாக இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. பயங்கர எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ற மாதிரி, நமக்கு மட்டும் இப்படின்ற மாதிரி ரொம்ப இருக்கீங்க. உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து யாராவது அதே மாதிரி ரொம்ப ப்ளீஸர் இருக்கீங்க, பீப்புள் ப்ளீஸராக இருக்கீங்க. யார் என்ன கேட்டாலும் உங்களால் நோ சொல்ல முடியல. எது கேட்டாலும் உடனே உங்களால் முடியலைன்னா கூட அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறவங்களா இருப்பீங்க. ஸோ உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீங்கள் நோ சொல்லி பழகுங்க. உங்களால் என்ன விஷயங்கள் முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். முடியாத விஷயத்த பண்ண வேண்டாம். ஏன்னா அதை வந்து நிறையா பேர் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்களான்னா இல்லை, உங்கள் தலையில் சுமத்திட்டு அவங்க ஃப்ரீயாக இருந்துப்பாங்க. ஸோ முதல்ல நோ சொல்ல கற்றுக்கங்க. அதே மாதிரி அந்த பேர்டன்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் ரிலீஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஹோல் டே பற்ற மாட்டேங்குது, 24 ஹவர்ஸ் பற்ற மாட்டேங்குது. அடுத்துன்னு உங்களுக்காக பண்ணுற வேலைகளை விட மற்றவங்களுக்காக அதிகமாக பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து குறைக்க சொல்கிறாரு. ஓகே, நம்பர் 3 இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ரொம்ப இது பார்த்துட்ருக்குறவங்க பயங்கரமாக ஏதோ ஒன்று நினச்சி பயந்துகிட்டே இருக்கீங்க போல். அதாவது வந்து ஃபேமிலியில் இப்படி அடுத்தடுத்து நடக்குதுன்னா ஏதோ யாரோ பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஃப்யூச்சர் நினச்சி பயம், இப்படி ஆயிருமோ, நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஆகிடுவாங்களா, இப்படி செஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இந்த ஒரு இது எடுக்கிறனால வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபியராக இருக்கீங்க போல். உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பயமும் தேவையில்லை, கடவுள் நான் துணை இருக்கேன், உனக்கு எதுக்கு பயம், யாரும் என்னைய மீறி உன்னையும் உன் குடும்பத்தையோ எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் சிவன் சொல்கிறாரு. உங்களை வந்து நீங்கள் கால பைரவர் வழிபாடு, கோவிலுக்கு போயிட்டு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் இருக்கீங்க, எந்த பயமும் தேவையில்லை. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்பயும் சிவன் பாதுகாக்கிறாங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கான மெசேஜ். நம்பர் 4 க்ரீன் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா, நீங்கள் புதிய பாசிபிலிட்டிஸ்க்குள்ளே நீங்கள் அடுத்து அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இப்போ வந்து கல்யாணம் தேடிட்டு இருக்கிறீங்க, பொண்ணு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சோல்மேட்ஸ் கிடைப்பாங்க. வேலை ஏதாவது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கானது எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். யாரையும் எதையும் நினச்சி நீங்களாக டிபெண்ட்டாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கான உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிவன் பார்வதியை நினச்சிக்கோங்க அப்படின்றது தான் உங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு எல்லாமே நியூ பாசிபிலிட்டிஸ் அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.